நாள் 4. இன்றைய வேத வசனம் யோபு 36 அதிகாரம் 26 இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. ஆமேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உபவாசம் என்கின்ற இந்த சொல் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை 3 வசனங்களோடு கூட நாம் சிந்திப்போம். முதலாவது ஏசாயா 58 அதிகாரம் 7 வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரமில்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த உபவாசம் நமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இவைகளை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது மத்தேயு 6 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனம் வரை தியானிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடாய் இராதேயுங்கள். அவர்கள் உபதேசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நீயோ உபவாசிக்கும் பொழுது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று பார்க்கின்றோம். அதாவது கர்த்தருக்கு தகுந்த உபவாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது லூக்கா 2 அதிகாரம் 36 38 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, 84 வயது மதிப்புடைய அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கின்றோம். இந்த சிந்தனை அவள் மிகுதியான உபவாசத்தை காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. எனவே இந்த உபவாச நாட்களிலும் கூட இந்த 3 சிந்தனைகள், முதலாவது ஆண்டவருக்கு இந்த உபவாசமானது உகந்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்கின்ற உபவாசம் தகுந்ததாய் இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் செய்கின்ற உபவாசம் மிகுந்ததாய் இருக்க வேண்டும். எனவே உகந்த, தகுந்த, மிகுந்த உபவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்பிப்போம். யோவேல் 2 அதிகாரம் 15 16 வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கின்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள் என்று பார்க்கின்றோம். எனவே அந்த சிந்தனையோடு கூட நாம் இந்த உபவாச நாட்களை நாம் அனுசரிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த சிந்தனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மிடத்திலே நாங்கள் உபவாசிக்கும் பொழுது இந்த கருத்துக்களை உணர்ந்தவர்களாக நாங்கள் உபவாசிக்க எங்களை தாழ்மைப்படுத்திக் கொள்ள, எங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்தி நன்றி செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.